அமரர் மணியம் கணபதி பிள்ளை ஞாபகார்த்த கிரிக்கெட் சுற்று போட்டியில் தும்பளை நாவர விளையாட்டு கழக அணியும் பருத்துறை ஐக்கிய விளையாட்டு கழக அணியும் மோதிக்கொள்ளும் இந்த இரவு விண்ணொலி போட்டியில் இப்பொழுது பந்து வீசுவதற்காக ரவீந்திரன் கோகுலபெருமன் நடுவரை தாண்டி வீசப்படுகிற பந்து நாகராசாவிற்கு வீசப்பட்ட பந்து லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்தினூடாக ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 19 ஓட்டங்கள். விக்கெட் இழப்பின்றி 19 ஓட்டங்களை ஐக்கிய விளையாட்டு கழக அணி பெற்றுக்கொள்ள மீண்டும் தனது நிலையில் இருந்து கோகுலபெருமன் கிருபாவுக்காக நடுவரை தாண்டி வீசப்படுகிற பந்து அது அகல பந்தாக நடுவரினால் சைகை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு உதிரி ஓட்டம் பெறப்பட பத்துவரை ஐக்கிய விளையாட்டு கழக அணி 20 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறது. மீண்டும் கோகுலபெருமன் வீசிய பந்து கிருபாவிற்கு ஆட்டமளப்பிற்கான சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுதும் அது முறையற்ற பந்தாக தெரிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த ஆட்டமளப்பு நிராகரிக்கப்படுகிறது. தப்பி பிழைத்துக் கொண்டார் பத்துதுறை ஐக்கிய விளையாட்டு கழக அணியின் தலைவர் கிருபாகரன். மீண்டும் அந்த முறையற்ற பந்திற்காக இலவச அடி ஒன்று வழங்கப்படுகிறது. அந்த பந்தை வீசுவதற்காக மீண்டும் கோகுலபெருமன் கிருபாகரனுக்காக அந்த நிலையிலிருந்து நடுவரை தாண்டி அது ஓங்கி அடிக்கப்படுகிறது. அது ஃபைன் லெக் திசையில் செல்லப்பட்ட பந்து ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. கிருபாகரனின் துடுப்பில் இருந்து பெறப்படுகிற அந்த ஒரு ஓட்டத்தின் மூலமாக பருத்துறை ஐக்கிய விளையாட்டு கழக அணி 21 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறது. தும்பளை நாவலர் விளையாட்டு கழக அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் கோகுலவர்மன் மீண்டும் ஜோன்சனிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு தனது நிலையை சரி செய்து கொண்டு மீண்டும் நாகராசாவிற்காக கோகுலவர்மன் அது துடுப்பில் பட்டு விக்கெட் காப்பாளர்களால் பிடியெடுக்கப்படுகிறது. தும்பளை நாவலர் விளையாட்டு கழக அணி பருத்துறை ஐக்கிய விளையாட்டு கழக அணியின் முதலாவது விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்கிறது. அந்த விக்கெட்டை ரவீந்திரன் கோகுலவர்மன் கைப்பற்றிக் கொள்கிறார். நாகராசா விக்கெட் காப்பாளர்களும் பிடியெடுக்கப்பட்டு ஆட்டமிழப்பு செய்யப்பட்டு களத்தை விட்டு வெளியேறுகிறார். பருத்துறை ஐக்கிய விளையாட்டு கழக அணி 22 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு ஒரு விக்கெட்டினை இழக்கிறது. பருத்துறை ஐக்கிய விளையாட்டு கழக அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 22 ஓட்டங்கள். முதலாவது விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்ட கோகுலவர்மன் மீண்டும் தனது ஐக்கிய விளையாட்டு கழக அணியின் மற்றொரு துடுப்பாட்ட வீரர் புவனேந்திரன் விஜிதரன் அவருக்கு கோகுலவர்மன் வீசுகின்ற பந்து அது 4 ஓட்டம் பெறப்படுகிறது. லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்தினூடாக 4 ஓட்டம் பெறப்படுகிறது. அது முறையற்ற பந்தாக கூட நடுவரினால் சைகை செய்யப்பட மேலும் ஒரு இலவச அடி வழங்கப்பட பருத்துறை ஐக்கிய விளையாட்டு கழக அணி 27 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறது. ஒரு விக்கெட்டினை இழப்பிற்கு மீண்டும் கோகுலவர்மன் தனது நிலையிலிருந்து புவனேந்திரம் விஜிதரனுக்காக நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து அது அவரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரின் கைகளில் சரணடைய மீண்டும் நடுவரிடம் ஏதோ பேசிக்கொண்டு கோகுலவர்மன் மீண்டும் விஜிதரனுக்காக வீசப்படுகின்ற பந்து ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. வேகமான ஒரு ஓட்டம். ஐக்கிய விளையாட்டு கழக அணி 28 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டினை இழந்து மீண்டும் கோகுலவர்மன் தனது நிலையில் சரி செய்து கொண்டு மீண்டும் கிருபாகரனிற்காக ரவீந்திரன் கோகுலவர்மன் அது மைதானத்தில் தட்டிவிடப்பட்ட பந்து ஆட்டமிழப்பிற்கான விண்ணப்பம் ஒன்று வழங்கப்பட்ட பொழுதும் அது அந்த ஆட்டமிழப்பு நிராகரிக்கப்படுகிறது. இதுவரை வீசப்பட்ட பந்தின் அதாவது இதற்கு முதல் ஓவர் அதிகமான உதிரி ஓட்டங்கள் வழங்கப்பட்ட பொழுதும் மீண்டும் கோகுலவர்மன் கிருபாகரனிற்காக அது சிலிப் திசையில் தட்டிவிட்ட பந்தினூடாக ஒரு ஓட்டம். அந்த 4வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வர பருத்துறை ஐக்கிய விளையாட்டு கழக அணி 29 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டினை இழந்து மீண்டும் 5வது பந்து பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்காக மலிங்க என்று அழைக்கப்படும் சஞ்சீவன் ஆடுகளத்துக்கு தனது நிலையிலிருந்து ஒலிபெருக்கி முனையிலிருந்து ஓடி வருகின்றார். கிருபாகரனுக்காக ஓட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. விக்கெட் காப்பாளர் கைகளுக்கு தந்து செல்ல மீண்டும் சஞ்சீவன் கிருபாகரனுக்காக அதற்கும் ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. இதற்கு முன்னே ஓவர்களில் வழங்கப்பட்ட ஓட்டங்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இப்பொழுது தும்பளையின் மற்றும் ஒரு அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர் சஞ்சீவன் மின்னொலியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அமரர் மணியம் கணபதி பிள்ளை ஞாபகார்த்த துடுப்பாட்ட சுற்று போட்டியில் இன்றைய போட்டியில் தும்பளை நாவலர் விளையாட்டு கழக அணியும்
பரத்துறை ஐக்கிய விளையாட்டு